வணக்கம் மக்களே! இன்னைக்கு அக்டோபர் 28 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட் பிளஸ் 3 கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கலாம். இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் 0.65% அளவுக்கு அப்பா இருக்குது. 36 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 14 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.45% அளவுக்கு அப்பா இருக்குது. 33 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 17 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பாத்தீங்க அப்படின்னா 0.64% அளவுக்கு அப்பா இருக்குது. 93 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 57 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.15% அளவுக்கு அப்பா இருக்குது. 180 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 70 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.38% அளவுக்கு அப்பா இருக்குது. 198 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 52 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓவராலா நம்ம மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே எல்லா செக்டாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. எல்லாமே கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இது ஒரு ஸ்மால் ரெக்கவரி கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு 3 வாரமா நம்ம பங்கு சந்தை நிறைய சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குது ரெக்கவர் ஆகிறதுக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் இடையில ஒரு நெகட்டிவ் நோட்ல போயிருந்தது. அதுக்கப்புறம் அப்பாயி ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பாத்தீங்கன்னா 24,251 அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஓப்பன் ஆயிருந்தது. க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 24,339 அப்படிங்கிற ஒரு லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் செஷனாவே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருந்தது. பிளஸ் லாஸ்ட் 3 வீக்லயே இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்குது. நிஃப்டி 50 0.65% அளவுக்கு இன்னைக்கு அப்பா இருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 0.76% அப்பாயி 80,005 அப்படிங்கிற ஒரு லெவல் க்ளோஸ் ஆயிருக்குது. ரீசெண்டா நடந்த டிக்ளைன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல மட்டும் 2.24% அளவுக்கு நிஃப்டி 50 டவுன் ஆயிருந்தது. பிளஸ் லாஸ்ட் மந்தோட செப்டம்பர் 27 ஆல் டைம் ஹைல இருந்து நிஃப்டி 7.4% அளவுக்கு டிக்ளைன் ஆயிருந்தது. இதோட மெயின் ரீசன் நம்ம பார்க்கும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ் செல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஏர்னிங் ரிப்போர்ட்டும் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வரல. அதோட ரீசனால தான் இது நடந்திருந்தது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான லெவல்ல டவுன் ஆயிருந்தனால பை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரெக்கவர் ஆயிருக்குது. செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 13 மேஜர் செக்டார்ஸ்மே இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1.2% பிளஸ் 0.8% இன்னைக்கு கெயின் ஆயிருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 3% அளவுக்கு அப்பா இருக்குது. அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பிக் ஜம்ப் கொடுத்துருக்குது. 3.8% அளவுக்கு அப்பா இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம். மற்ற கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ண கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் பைனான்ஸ் 5.4% அளவுக்கு இன்னைக்கு அப்பா இருக்குது. அதே மாதிரி சன் ஃபார்மா இன்னைக்கு 2.3% அளவுக்கு அப்பா இருக்குது. ரெண்டு கம்பெனியுமே ஏர்னிங் ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணி இருக்கிறனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்பா இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் 10.57 பில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டா தான் இருக்கும். இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் தெரிய தொடங்கியிருக்கு. ஸோ இனி ஒரு ட்ரேடிங் செஷன்லாம் அது நமக்கு தெரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் பார்க்க போறோம். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பைனான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஐசிஐசி பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், விப்ரோ இவங்கள டாப் 5 கெய்னர்ஸா இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோல் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், பிஇஎல், பெல் இந்த கம்பெனிலாம் டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க், ஐஆர்எஃப்சி, பிஹெச்இஎல், டிஎல்எஃப், யூனியன் பேங்க் இந்த கம்பெனிலாம் டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. இண்டிகோ, சோலா பைனான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டோரண்ட் ஃபார்மா, ஏபிபி இந்த கம்பெனி எல்லாம் டாப் லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதோட ரீசனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரெக்கவரான ஒரு ஃபீல் கொடுத்துருக்குது. இதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் வந்திருக்குது. லாஸ்ட் 3 வீக் நடந்த இந்த டவுன்ஃபால் டிக்ளைனால அந்த ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பெட்டர் குவாலிட்டியில இருக்கிறனால இன்னைக்கு நிறைய பேர் அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸும் சாதகமா அமைஞ்சிருக்கு. அதோட ரீசனால இன்னைக்கு பையிங் நல்லா நடந்திருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லிஸ்ட் ஆன ஐபிஓல வாரே இன்ஜினியர்ஸோட ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருந்தது. இது பாத்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது இன்னைக்கு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம்.
பட் இருந்தாலும் இது லிஸ்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 2500 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. இதோட இஷ்யூடு பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 அப்படிங்கிற ஒரு இஷ்யூடு பிரைஸ்ல தான் இருந்தது. இது பாத்தீங்க அப்படின்னா 66% அளவுக்கு ஒரு பிரீமியம் அளவுல தான் இது மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ இதோட லிஸ்டிங் கெயின் வந்து அரௌண்ட் 900 டு 950 வரைக்கும் இதோட லிஸ்டிங் கெயின் இருந்திருக்கும். இது கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2338 ஒரு 2.92% அளவுக்கு இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. இதுக்கான மெயினான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. மெயினா ஐபிஓங்கிறதே வந்து எல்லாருமே வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து ஐபிஓவே அப்ளை பண்றாங்க. இன்னைக்கு இது கிடைச்சிருக்கவங்களுக்கு வந்து லக்கு கண்டிப்பா அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதோட ரீசனால தான் 3% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இந்த கம்பெனியோட மெயின் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சோலார் மாடல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. இவங்களோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 13.3 கிகாவாட் அளவுக்கான உற்பத்தி பண்றதுக்கான கெப்பாசிட்டிஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க ஷேர் மார்க்கெட்ல இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா 21% வந்து இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 44%. இந்த ரெண்டையுமே வந்து இந்த கம்பெனி வந்து பண்றாங்க. பிளஸ் ஐபிஓல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 79 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, வாங்கியிருந்தாங்க அதிகமா. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 215 டைம் அதிகமா வந்து வாங்குறதுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் வந்து 65 மடங்கு அதிகமா இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா வச்சிருக்க ஒரு காரணத்தினால இது ஒரு நல்ல கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஒரு குவார்டர் ஏர்னிங் ரிப்போர்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. பிளஸ் இதை நம்மளாம் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 1 இயராவது இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். காரணம் தொடர்ந்து ஒரு 4 குவார்டர் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வரும்போது தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி இருக்கு, பிசினஸ் மாடல் எப்படி இருக்குது, இவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட நெட் ப்ராஃபிட், இவங்களோட டெப்ட், இது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியை வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலுமே இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல வந்து கிரீன் எனர்ஜி நோக்கி தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து நிறைய எம்என்சி கம்பெனிக்கு அது ஒரு கட்டாயமா இருக்குது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஃபோர்ஸ்னால. ஸோ அவங்க எல்லாமே ஃபியூச்சர்ல கிரீன் எனர்ஜிக்காக சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பர்டிகுலர் கன்சிடர் அமௌண்ட். ஸோ இந்த கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. இருந்தாலுமே நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 1 இயர் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெலோட Q2 ரிசல்ட். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 168 மடங்கு இயர் ஆன் இயர்ல. 1340 கோடியில இருந்து 3593 கோடியா வந்து இருக்குது. இவங்களோட சீக்வென்ஷனல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது Q1ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து 4159 கோடியா இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 3593 கோடியா தான் இருக்குது. இது வந்து 13.6% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ரெவன்யூ growth பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் ரெவன்யூவா வந்து 37,043 கோடியில இருந்து 41,473 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 12% அளவு. அடுத்து ஏஆர்பியூ ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் பாத்தீங்க அப்படின்னா 14.7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல 233ல. ப்ரீவியஸா இது பாத்தீங்கன்னா 203 இருந்தது. சேம் லாஸ்ட் குவார்டர் சீக்வன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது 10.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல இந்த ஏஆர்பியூ பாத்தீங்க அப்படின்னா 211 இருந்தது. இப்ப அது வந்து 233 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சப்ஸ்கிரைபர் பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் கஸ்டமர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கிறாங்க. 2 மில்லியன் அளவுக்கு ஏர்டெல் கஸ்டமர் இந்த குவார்டர்ல வந்து வெளியேறி இருக்கிறாங்க. இவங்களோட இப்ப கரண்ட் கஸ்டமர் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 407 மில்லியனா வந்து இருக்குது. இதுக்கு காரணம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் நோக்கி போறனால இவங்களோட சப்ஸ்கிரைபர் பேசிஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் இந்தியன் பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 31,561 கோடி வந்து இந்தியாவில பண்ணக்கூடிய பிசினஸ்ல இருந்து இவங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 16.9% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மொபைல் சர்வீசஸ் க்ரோத் பாத்தீங்க அப்படின்னா 18.5% வந்து ஆனுவலி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 24,837 கோடியா வந்து இருக்குது. எபிட்டா கன்சாலிடேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த குவார்டர்ல 22,021 கோடியா வந்து இருக்குது. எபிட்டா மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 53.1 இருக்குது. ஹோம் பிசினஸ் க்ரோத் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 5,83,000 நியூ யூசர்ஸ் வந்து இந்த குவார்டர்ல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 8.6 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஹோம் பிசினஸ்ல. நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஏர்டெல் வந்து 5,000 நியூ டவர்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 15,200 மொபைல் பிராட்பேண்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரோல் அவுட் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பங்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து -0.16% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போற
கம்பெனி பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கன்சாலிடேட்டா இயர் ஆன் இயர்ல இது 2375 கோடியிலிருந்து 3040 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது 9% அளவுக்கு இயர் ஆன் இயர்ல 13,291 கோடியா வந்து இருக்குது. எபிட்டாவும் க்ரோ ஆயிருக்குது 3,939 கோடியா வந்து இருக்குது. இது இயர் ஆன் இயர்ல 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா மார்ஜின் வந்து 29.6% வந்து இருக்குது. ஃபார்முலேஷன் சேல்ஸ் இன் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 4,265 கோடியா வந்து இருக்குது. கன் கன்சாலிடேட் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 32% அளவுக்கு டோட்டலா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல $517 மில்லியன் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 33% வந்து டோட்டல் சேல்ஸா வந்து இருக்குது. எமர்ஜிங் மார்க்கெட் சேல்ஸ், அதாவது புதுசா இவங்க வந்து சேல்ஸ் க்ரோ பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கு க்ரோ ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. $293 மில்லியன் வந்து இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பிளஸ் இந்தியா தவிர வேற மார்க்கெட் ஷேர் வந்து இவங்களுக்கு வந்து டிராப் ஆயிருக்கு ஒரு 3% அளவுக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது இது வந்து 199 மில்லியனா வந்து இருக்குது. ஏபிஐ சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்ல 534 கோடியா வந்து இருக்குது. ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த குவார்டர்ல 793 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் வந்து இவங்க வந்து நிறைய அக்ரிமெண்ட் மூலமா வந்து இவங்களோட அடுத்த ஃபியூச்சர் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 2% வந்து அப்பா இருக்குது. லாஸ்டா ட்ரேட் ஆன பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1901 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா மோதிலால் ஒசல் ஃபினான்ஸ் சர்வீஸ். இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கக்கூடிய பேட் பாத்தீங்க அப்படின்னா 111% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது இயர் ஆன் இயர்ல வந்து 1120 கோடியா வந்து இருக்குது. குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் இதே டைம்ல வந்து 531 கோடியா வந்து இது இருந்தது. ரெவன்யூ growth பாத்தீங்க அப்படின்னா 71.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல 2838 கோடியா வந்து இருக்குது. எபிட்டாவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 98.4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 868 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 64% வந்து இருக்குது. செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெல்த் மேனேஜ்மெண்ட்ல மோதிலால் ஒஸ்வால் வந்து 71% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல வந்து 225 கோடியா. அசெட் அண்ட் பிரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 213 கோடியா வந்து இருக்குது. 63% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கேபிட்டல் மார்க்கெட் பிசினஸ்லயும் 73 கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல வந்து கெயின் ஆயிருக்கிறாங்க. 45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஹவுசிங் பினான்ஸ் பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 27 கோடி அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா க்ரோ ஆயிருக்குது 53% அளவுக்கு. இயர் ஆன் இயர்ல வந்து இது வந்து 541 கோடியா வந்து இருக்குது. அப்புறம் கன்சாலிடேட் பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆயிருக்குது 1243 கோடியா வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 925 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மேபி அடுத்து வரக்கூடிய ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா இந்த ரெக்கவரி வந்து கன்டினியூ ஆகும். சப்போஸ் அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அல்லது எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல அப்படிங்கிறப்போ இது ஃபர்தரா கொஞ்சம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒன்றும் பெரிய ரெக்கவர் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாவே டவுன்ஃபால் ஆகியிருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெக்கவர்லாம் வந்து ஒரு ஸ்மால் ரெக்கவர் தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எடுத்துக்கணும். இருந்தாலுமே நம்ம கவனமா இருக்கணும். இன்னுமே வந்து பை சைனா செல் இந்தியாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம கவனமா இருக்கணும். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுதான் நமக்கு நல்லது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 9% அளவுக்கு டவுன் ஆயிருந்தது. அப்புறம் ரெக்கவர் ஆகி இன்னைக்கு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த டவுன் ஃபால்ல யாரெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் கன்சிடர் பண்ணேன். கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அது உதவும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q2 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலுமே அது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ அது டவுன் ஆகும் போதெல்லாம் ஒரு டிப்ளையுமே வந்து நம்ம ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.